Yes, I'm starting. அர்ஜுன் இன்னுமே உங்களுக்கு மியூட்ல தான் இருக்கீங்க. அதற்கு மியூட் Hi, யூஸ் this is பண்ணுங்க. Sangeeta for Project Bin job number 225052 in Chennai. Today's date is 3/7/25. This is Unit 2 with younger male in the SEC A1, a high frequency prime users. Thank you. ஓகே தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் எல்லாரும் வந்து எங்கள் ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒத்துட்டீங்க. உங்களோட ப்ரெஷியஸ் டைம் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து அர்ஜுன் அன்மியூட் பண்ணிக்கிறீங்களாமா? அந்த அந்த மைக் பட்டன் மேலே கை வச்சாலே அன்மியூட் ஆகிடும். அர்ஜுன் ஃபோனில் கொஞ்சம் ஃபோன் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, கீழே பட்டன்ஸ் வரும் பாருங்க, இப்படி மேலே இது பண்ணுங்க. உங்க மியூட்ல இருக்கு பாருங்க அர்ஜுன். கொஞ்சம் கை இது பண்ணுங்கம்மா, மேல தெரியும், கீழே வரும் உங்களுக்கு பட்டன்ஸ். ஸ்டார்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணலாம். ஓகே, எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க சீதா. ஓகே, ஸோ நீங்க வந்து உங்க ப்ரெஷியஸ் டைம் கொடுத்ததுக்கு வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல்மா. என் பேர் சங்கீதா, என் கம்பெனி பேரு திருஷ்டி. இது வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனி. இங்க வந்து நாங்களாம் வந்து எந்த ப்ராடக்ட் தயார் பண்ண மாட்டோம். ஆனா வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ we talk to people, we try to understand their life, their likes and dislikes, அவங்க எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் விரும்புறாங்க, என்ன சேஞ்சஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் விஷயம் வந்து நாங்க வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஸோ தட் we can pass on this information to respective companies. அப்போ என்ன ஆகும்னா they'll get one, அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இது அவங்க ப்ராடக்ட்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இது உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்பு. அதனால உங்க ஒப்பீனியன்ன்றது மேட்டர்ஸ் அ லாட். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா, ஃப்ராங்கா, ஓப்பனா, தைரியமா பேசுனீங்கன்னா வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வி கெட் இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல். சரியா? அதே சமயத்துல வந்து நாங்க ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்றோம். ரெக்கார்டிங் ஏன் பண்ணோம்னா பாருங்க, சாரி, காலையிலேருந்து சாயங்காலம் வந்து நாங்க மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்போம் இல்லையா? அத்தனையும் நான் மைண்ட்ல வச்சுக்கணும், மறக்காம இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதாவது மெயின் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் பேசி உங்க டைமும் வீணா போயிடும், எங்க டைமும் வீணா போயிடும். அதனால தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பட் பிலீவ் மீ, திஸ் ரெக்கார்டிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். விஷயம் வெளியே போகாது, அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகேவாங்க? ஸோ அர்ஜுன், விக்னேஷ் அண்ட் பாஷா, நீங்க வந்து மொபைல் இப்படி சைட்வேஸ் வச்சுக்கிறீங்களாமா? அது லேண்ட்ஸ்கேப் மோட்ல போட்டுக்கோங்க அர்ஜுன் அண்ட் பாஷா. பாஷா நீங்களும். ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களாமா ஒவ்வொருத்தர? ஹரிஷ், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? I'm Harish, 26 years old. 26? Yeah, 26. Okay. I'm working at S Bank as a senior executive. I completed my MBA in Loyola. I'm single. Right. Karthikeyan? சொல்லுங்க. கேக்கல. மைக் எடுத்துருங்க, மியூட் மைக் எடுத்துருங்க. மைக் அது ஹெட்போன்ஸ் எடுத்துருங்க, இயர்போன்ஸ் எடுத்துருங்க, டைரக்டா பேசுங்க கார்த்திகேயன். ஓகே, இப்போ ஆடிபிளா இருக்கா? யா. ஓகே, ஃபைன். myself கார்த்திகேயன், 26 years old. நான் வந்து பிஇ முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல வந்து நரசிம்மா பல்லவ பாலிடெக்னிக் காலேஜ்ல வந்து கெஸ்ட் லெக்சர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தேன். கெஸ்ட் லெக்சரா இருந்தேன் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஓகே. அண்ட் ஐ எம் சிங்கிள். வீட்ல அப்பா அம்மா அண்ட் ஒரு எல்டர் சிஸ்டர். ஓகே, நைஸ். ராதாகிருஷ்ணன்?
ராதாகிருஷ்ணன், ஏஜ் 30, மேரிடு, 1 kid இருக்காங்க, 3 years old, working in TCS. ஓகே ரைட். ராஜா? என் பேர் ராஜா, ஏஜ் 34, பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், டிஎல்ல இருக்கேன். ஓகே ஓகே. நானும் வீட்டில் என் ஒய்ஃப் மட்டும் தான். ஓகே. மேரிடா? ஜஸ்ட் மேரிட். 34 நீங்கல்ல ஏஜ்? ஆமா மேம். ஐயா ஓகே. அர்ஜுன் நீங்க சொல்றீங்களாமா? ஐ எம் அர்ஜுன், எம்டெக் படிக்கிறேன் எஸ்ஆர்எம்ல. ஐ எம் 25 years old. ஓகே. என்ன வயசு? 25. 25. ஓகே. எஸ்ஆர்எம்ல வந்து எம்டெக் படிக்கிறேன். நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, அவ்வளவுதான். ஓகே. ஐ எம் சிங்கிள் சன். ஓகே, சிங்கிள் சைல்ட், ஒன்லி சைல்ட். ஓகே. விக்னேஷ்? My name is Vignesh ma'am. Age 24 ஆகுது. நான் பிஇ முடிச்சிட்டு டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல மொத்தம் 3 பேர். பிஇ முடிச்சிருக்கீங்க? ஓகே. டிவிஎஸ்ல என்னவா இருக்கீங்க? டிவிஎஸ்ல சேஃப்டில இருக்கேன். சேஃப்டி டிபார்ட்மெண்ட். சேஃப்டி. ரைட். பாஷா? பாஷா, ஏஜ் 27, ட்ரெயினரா இருக்கேன். வீட்ல நானும் அப்பா அம்மா 3 பேர் மட்டும் தான். ஓகே ஓகே ரைட். என்ன பண்றீங்கவா? ட்ரெயினர், காலேஜ் ட்ரெயினர். என்ன ட்ரெயினர்? ஃபெசிலிட்டேட்டர், காலேஜ்ல இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் அந்த மாதிரி. ஓகே ஓகே ரைட். ஓகே, தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ சொல்லுங்க, எப்படி என்ன பண்ணுவீங்க ஃபுல் டே? எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்? ஹவு டு யூ லைக் ஸ்பெண்டிங் யுவர் ஃப்ரீ டைம் சொல்ல முடியுமா? OTT பிளாட்ஃபார்ம் பார்க்கறது, OTT பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா. எடுத்த உடனே ஓடிடி தான்றீங்களா? ஆமா. ஓகே. என்ன பாப்பீங்க ஓடிடி? ரியாலிட்டி அதுக்கு ஷோஸ். முன்னாடி வை ஓடிடி ராதாகிருஷ்ணன்? ரியாலிட்டி ஷோஸ் பார்ப்போம். அதுல ஏதாவது மிஸ் பண்ணா, விஜய் டிவில ஏதாவது மிஸ் பண்ணால பார்க்கறது. ப்ளஸ் வந்து மூவிஸ் பார்க்கறது, சீரிஸ் பார்க்கறது, வெப் சீரிஸ். ஸ்குவிட் கேம் ஓபன் ஆயிருக்கு, அந்த மாதிரி. ஓகே. சோ இப்போ வந்து டிவி எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லையா? எல்லாம் ஓடிடி. ஆமா, டிவி அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், போன் பாட்டுக்கு யூஸ் பண்ணிருப்போம். வாட்ஸ் த ரீசன்? வை நாட் டிவி? வை ஒன்லி ஓடிடி? இப்போ ஆஃப்லைன் ஆட்ஸ் நிறைய வருது மேம். டிவில ஆட்ஸ் நிறைய வரதுனால சோ தட் பார்க்க முடியல. மூவிஸ் எல்லாமே ஓடிடில இருக்கு. நாங்க அதுக்காக நான் வெயிட் பண்ணி சண்டே வெயிட் பண்ணி படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. 3 hour Plus அதே மாதிரி வந்துட்டு 5 hours பார்க்கறது. ஓகே ஓகே. ஆட்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கும். நாங்க பாட்டு ஓட்டி பார்க்கலாம் ஓடிடில. ஓகே. அர்ஜுன் நீங்க என்னமா சொல்லிட்டு இருந்தீங்க? குவாலிட்டி மேம், குவாலிட்டி வந்து ரொம்ப சாதா டிவில வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனா ஓடிடில லைக் HD குவாலிட்டி இருக்கும். ஓகே. ராஜா, விக்னேஷ், பாஷா, ஹரிஷ், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? வெப் சீரிஸ் தான் மேம் மோஸ்ட்லி. வெப் சீரிஸ் தான் மேம். வெப் சீரிஸ் தான். வெப் சீரிஸ் அதிகமா பிடிக்கும்ன்றீங்க. ஆமா மேம். எதெல்லாம் உங்க ஃபேவரட் வெப் சீரிஸ் எதெல்லாம் and எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாக்குறீங்க சொல்ல முடியுமா? வாட் ஆர் தி பிளாட்ஃபார்ம்ஸ் யூ ஆர் யூசிங் ஃபார் Amazon Prime, Netflix, Hotstar, Netflix, Amazon Prime, Hotstar. Hotstar எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? ஆமா. மேம் என்கிட்ட ஓடிடி பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து ஹாட் நெக்ஸ்ட் எல்லாம் அதுல இருக்கும். அதுல எல்லாமே அது சப்ஸ்கிரைப்டா இல்ல வேற ஏதாவது வழியில? சப்ஸ்கிரைப்டு அது. ஓகே. ஓகே. சோ இது எப்படி டிவில பாக்குறீங்களா? யூ பிரெஃபர் வாட்சிங் இட் ஆன் யுவர் மொபைலா? போத். ரெண்டுமே மொபைல் ரெண்டுமே மாத்தி. ஓகே ஓகே. சோ என்னெல்லாம் வாட் ஆர் யுவர் ஃபேவரட் இது? எது அதிகமா பாக்குறீங்க? நெட்ஃபிளிக்ஸா, அமேசான் பிரைமா, இல்ல Amazon Prime, Hotstar? Amazon Prime and Hotstar. Any specific programs on Amazon Prime or Hotstar or Netflix? The Heartbeat நல்லா இருக்குது. எதுல? Hotstar. ஓகே. அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு பீக்கி பிளைண்டர்ஸ் பார்க்கலாம் மேம். குட் கேம் வந்திருக்கு. என்ன பீக்கி பிளைண்டர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்.
நெட்ஃபிளிக்ஸ்ல. ஓகே. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்குவிட் கேம் வந்திருக்கு. அது நல்லா இருக்கு. அவ்வளவுதான் சார். ஓகே. அமேசான்ல பர்சி பத்தி பார்க்கலாம். பர்சி FARZI. ஃபர்ஸி. யா. ஹிந்தி கூட பாக்குறீங்களா? மேம் ஹிந்தி இல்ல ஆல்சோ தமிழ்ல இருக்கு மேம். தமிழ் டப். இல்ல ஹிந்தி ஆல்சோ தமிழ் dub. வாட்சா கேக்குறேன். யா மேம். தமிழ் டப்பிங் இருக்கு, இங்கிலீஷ் டப்பிங் இருக்கு. ஸோ டப்பிங் எல்லாம் பாக்குறது. ஹிந்தி ஓ தெரியும். ஓகே. கார்த்திகேயன் என்ன நீங்க எல்லாம் ஹலோ பாஷா, ஹரிஷ், விக்னேஷ், ராஜா நீங்க எல்லாம் பேசாம உட்கார்ந்து இருந்தா எப்படிமா? அமேசான் பிரைம்ல மூவிஸ் பார்ப்போம் மேம். என்ன மூவிஸ்? இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் எல்லாமே பார்ப்போம். அது மாதிரி மூவிஸ் எல்லாமே பார்ப்போம். அமேசான் பிரைம் mainly for மூவிஸ் தானா? Movies, web மூவிஸ் series. நான் பார்ப்பேன்னு சொல்லுவேன். ஓகே. மூவிஸ் பார்ப்போம், வெப் சீரிஸ் பார்ப்போம். ஹாட்ஸ்டார் மேம். வீட்ல வந்து அம்மா வந்து சீரியல்ஸ் பார்ப்பாங்க ஹாட்ஸ்டார்ல. நான் வந்துட்டு இந்த தமிழ்ல வந்து வெப் சீரிஸ் ஒண்ணு ஆக்சுவலா வந்திருக்கு, ஹார்ட் பீட்ன்ட்டு. அது ஆல்ரெடி பார்த்தேன். இப்ப சீசன் 2 ஆரம்பிச்சிருக்கு, அது பாக்குறது. அப்புறம் அதை தவிர்த்து மூவிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்ப்பேன். ஓகே. விக்னேஷ் நீங்க எல்லாம்? அதான் வெப் சீரிஸ் தான் மோஸ்ட்லி ஹாட்ஸ்டார் இல்லைன்னா அமேசான். அதான் அமேசான் பிரைம் ரெண்டுத்துல மாத்தி மாத்தி பாக்குறது தான். ஓகே. பாஷா நீங்க? நான் நெட்ஃபிளிக்ஸ்ல வெட்னஸ்டே இப்போ புதுசா சீரிஸ் விட போறாங்க, செகண்ட் சீசன். அண்ட் ஹாட்ஸ்டார்ல ஹார்ட் பீட் சீசன் 2 பார்த்துட்டு இருக்கேன். அது இல்லாம அமேசான் பிரைம்ல மூவிஸ் ஓரியன்டா தான் நிறைய பார்ப்பேன், ஹாலிவுட், தமிழ் அந்த மாதிரி. ஓகே. மேம் நான் வந்து சீரியஸ் அனிமேஸ் தான் பார்ப்பேன் மேம். ஆஹா. எதனாலமா? அனிமே பாப்பீங்களா? ஆ, ஓ ஓகே. ஓகே. ஹரிஷ், I think you can Netflix. open your account now. Yeah, just சொல்லுங்க. ஒரே இல்ல நான் அமேசான் அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லல, பேசுற அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு நானு. நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பேன். நெட்ஃபிளிக்ஸ்ல டிரைவ் டு சர்வ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன் நான். ஓகே. அப்புறம் அமேசான்ல வர மூவிஸ், ஆஹா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாம் இது சோஷியல் மீடியா எல்லாம் பாப்பீங்களா? சோ இருக்கீங்க? சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம் மேம். Instagram, WhatsApp, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் எல்லாமே. யூடியூப். எந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் பாப்பீங்க? அது யூடியூப்ல என்ன பாக்குறீங்க? ஃபுட் வீலாக் பார்ப்போம் மேம். ஏதாவது ஃபுட் ஏதாவது YouTube ல நிறைய இருக்கு இன்ட்ரோடியூஸ் ma'am. ஆயிருக்கா travel அது போய் vlog. ட்ரை பண்றது, அந்த மாதிரி Okay. பண்ணுவோம். நான் வந்து டெக் ரிலேட்டடா பார்ப்பேன் நிறைய. டெக் ரிலேட்டட் எல்லாம் பாக்குறீங்க. அப்புறம் ரியாலிட்டி ஷோஸ் தான் நிறைய இருக்கு மேம். இந்த சாமோட விளையாடு அந்த மாதிரி. டிராவல் அந்த மாதிரி வீலாக் பார்ப்போம். ஓகே. ஓகே சார், இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வந்து யூ மஸ்ட் ஹவ் கம் அக்ராஸ் மெனி ஆட்ஸ் இல்லையா? ஆமா. ஆட்ஸ் வரும்போது பாப்பீங்களா இல்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களா? அது எப்போ ஸ்கிப் ஆட் வரும்னு வெயிட் பண்ணி ஸ்கிப் ஆட் கொடுப்போம். ஸ்கிப் ஆட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி ஸ்கிப் ஆட் கொடுப்போம். ஓகே. பட் முழுசா பார்க்க மாட்டீங்களா எந்த ஆட்? பார்க்க மாட்டோம். ஏன்னா இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருப்போம். அந்த நேரத்துல ஆட் வந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்கிப் ஆட் தான் கொடுக்க தோணும். ஓ இந்த மாதிரி கடுப்பா இருக்கும் மேம். ஓகே. பாஷா நீங்க என்ன சொல்றீங்க? மோஸ்ட்லி அன்ஸ்கிப் ஆடா இருந்தா எதுவும் பண்ண முடியாது மேம். அப்ப என்ன பண்ணுவீங்க? பார்த்துதான் ஆகணும். ஆனா மைண்ட் அது பாக்குற மாதிரி இருக்காது. ஸ்கிப் ஆடா இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஓகே. ஓகே. சோ எனி ஆட் தட் காட் யுவர் அட்டென்ஷன்? சமீபத்துல வந்து நீங்க பார்த்த ஏதாவது ஆட்? ஒரு சில ஆட்ஸ் வந்து பார்த்தாலும் பார்க்கணும் போல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஆட் ரீசெண்டா பார்த்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வருதா? ரீசெண்டா வந்து அந்த 5 ஸ்டார் ஆட் தான், எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருமே, அது நல்லா இருந்துச்சு. என்ன ஆட் ஏன் அது பிடிச்சது? எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி நடந்து போவாங்க. ரீசெண்டா ஒரு 1-2 இயர்ஸ் ஆயிருக்கும். நடந்து போவாங்க, அப்போ ஏதோ விழும்போது அந்த நின்னுட்டு இருப்பாரு, நல்ல வேலை நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட் நல்லா இருக்கும். அந்த ஆட் பிடிச்சது ராதாகிருஷ்ணன். அது எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு டிஃபரெண்டா இருக்கு, ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணிருக்காங்க. நத்திங், அதை சாப்பிடாம 5 ஸ்டார் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு நான் மைண்ட்ல பதிஞ்ச ஆட்? எனக்கு இந்த டாடாக்கு ஒரு இது மேம் ஆடு, நம்ம அந்த விக்கி கோஷல் பண்ணுவாங்க அந்த ஆடு, கொஞ்சம் அது பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஐ எம் கிரேசிங் கார்ஸ், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பண்ற ஆடு ஓகே. இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒவ்வொரு அந்த இதுலயும் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சொல்லுவார். இந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த கார்ல,
சொல்லுவாரா, ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். விக்கி கௌஷலா வேற யாராவது? விக்கி கௌஷல் தான். ஓகே ஓகே. எந்த கார் அது? டாடா கர்வ். டாடா கர்வுக்காக வர்றது. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஏன் அந்த ஆட் எதனால பிடிச்சதுன்றீங்க? வாட் எலிமெண்ட் டிட் யூ லைக் இன் தட் ஆட்? அதான் நான் சொன்னேன், ஐ அம் கிரேஸ் இன் கார்ஸ். ஸோ அதனால இல்ல, பட் ஒரு ஆட்ல பார்க்கணும் போல இருக்கிற விஷயம் ஏதாவது இருக்கணும் இல்லையா? லைக் ராதாகிருஷ்ணன் said that the script was unique. I mean, நெகட்டிவா பேசிட்டு they tried to convey a positive message அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இதுல என்ன இருந்தது? his way of explanation, man, it's like very nice. ஓகே ஓகே. வேற யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஆட் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல மேம். இந்த ப்ரூவோட ஆட், காஃபி ஆட். என்ன ஆட் கார்த்திகேயன்? ஃப்ரெண்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல காஃபி போட்டு வச்சுட்டு ஒய்ஃபோட சேர்ந்து குடிக்கிறது. ஒய்ஃப் வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க போலேன் போது அதான் என் ஃப்ரெண்டு இங்க இருக்காங்களேன்றது, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கா ஒரு லவ்வோட அந்த இது இருக்கும். ஆட் என்ன பார்க்கணும் போல இருக்கணும், திருப்பி திருப்பி அது வந்தா கூட நமக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா அதுல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும்ன்றீங்க ஒரு ஆட்ல? ஒரு இரிட்டேட் ஆகாத அளவுக்கு. கார்த்திகேயன், எனிபடி எல்ஸ்? என்ன மேம்? சொல்லுங்க. ஒரு ஆட் வந்து கிரிப்பிங்கா இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கணும்னா அதுல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும் கேக்குறேன். நியூ ஐடியாவா இருக்கணும் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ போட்டதே போடாம சோ புது ஐடியாவா கொண்டு வந்தா நம்மளுக்கு ஒரு இனோவேட்டிவா தோணும். So what do you mean by new idea, ராதாகிருஷ்ணன்? இது வரைக்கும் யாரும் பண்ணாம யூனிக்கா ட்ரை பண்றாங்க அந்த மாதிரி. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் எதுவுமே யூஸ் பண்ணலன்னு யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. அது 5 ஸ்டார் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு அது ஞாபகமா இருக்கு. ஓகே. அப்புறம் கேட்சி சாங் இருக்கணும். சாங் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடா திங்க் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் வேற மேபி அவங்களோட யூனிக்கான பிராண்ட ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆட்கள் இருக்க மாட்டாங்க. புரியல. நிப்பான் ஆட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மாதிரி ஃபேமஸான கேஸ்ட் அந்த மாதிரி அது இருக்காது. அவங்க அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கணும்ன்றீங்க, கொஞ்சம் ஃபன் இருக்கணும் அதுலன்றீங்க. ஓகே. அப்புறம் எனிதிங் எல்ஸ்? அதாவது இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்ன? இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி. இப்ப பழைய ஓல்டு ஃபேஷனா கொண்டு வந்தா யாருக்கும் பிடிக்காது. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி லேட்டஸ்ட் கேட்ஜெட், லேட்டஸ்டா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ ஒன்னு யூனிக் ஸ்டோரி லைன் இருக்கணும், கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் இருக்கணும், ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதர் தேன் தட் எனிதிங் எல்ஸ்? ஏஐ மாதிரி ஏதாவது கொண்டு வந்து பண்ணலாம். இப்போ ஏஐ மாதிரி ஏதாவது இருக்கணும்ன்றீங்க. ஓகே ஓகே. கேட்சியா இருக்கலாம். கேட்சியா இருக்கலாம்ன்றீங்க. ஓகே. ஓகே ஓகே. அவேர்னஸ் ரைஸ் பண்ற மாதிரி. அவேர்னஸ் ரைஸ் பண்ற மாதிரி. ஓகே. சோ ஒரு மெசேஜ் பேஸ்டா இருக்கணும்ன்றீங்க, சம் லெசன் இருக்கணும். ஓகே, காட் இட் காட் இட். ஓகே. சோ இன்னைக்கு வந்து நாங்க ஒரு நிமிஷம். சோ இன்னைக்கு வந்து நாங்க கார்த்திகேயன், யூ ஆர் தேர்? எங்க கார்த்திகேயன்? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க 2 ஐடியாஸ் உங்ககிட்ட காமிக்கிறோம். ஐடியாஸ். ஹலோ ஹலோ, யா யூ தேர் கார்த்திகேயன்? அதான் மேம், நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் வெளியில போயிடுச்சு. யா நோ ப்ராப்ளம். யா. ஸோ ஒரு சில ஐடியாஸ் எங்க கிட்ட இருக்கு, 2 ஐடியாஸ் இருக்கு ஆக்சுவலா. ஒவ்வொன்னா நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் நான். அது வந்து இட்ஸ் அ நெரேஷன். ஒருத்தர் வந்து பின்னாடி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. இட்ஸ் ஆட் இன்னும் ரெடி ஆகல. ஒரு ஐடியா ஸ்டோரி லைன் ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட டெஸ்ட் பண்றதுக்கு தான் நாங்க காமிக்க போறோம். அதாவது உங்க அபிப்பிராயம் என்ன அது பத்தின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு காமிக்க போறோம். ஒரு ஸ்டோரி ஒருத்தர் நரேட் பண்ணுவாரு, அதுக்கு எய்ட் பண்றதுக்கு ஒரு சில பிக்சர்ஸ், அதுக்கு சம்பந்தப்பட்ட பிக்சர் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அது நீங்க வந்து அந்த டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் பார்க்காதீங்க.
அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க, மெசேஜ் ஈஸியா கன்வே ஆறுதா இல்லையா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஆட் இருந்தா நம்ம வந்து பார்க்க விரும்புவோமா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஒவ்வொன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வேர்டு, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி நரேஷன், நீங்க வந்து கவனமா கேட்டீங்கன்னா தான் உங்களால எல்லாமே புரிஞ்சுக்க முடியும், பேச முடியும். ஓகே, so please be careful. நல்லா கவனமா கேளுங்க. I'm sharing my screen here. Okay. ஒரே ஒரு நிமிஷமா, இங்க போச்சு. Just a minute. அது எங்கேயோ இதாயிடுது, போயிடுது. ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி வீடியோ வரல மேம். நான் இன்னும் போடல. ஒரு நிமிஷம். Sketching. Can you see now? Yes. ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. அவங்க அமேசான் பிரைம் வீடியோல ஃபர்சி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படத்துல ஒரு ஸ்கெட்சிங் காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல புருஷன் மெய் மறந்து போறாரு. பொண்டாட்டி அவரை பக்கம் பார்த்துட்டு அவரை பத்தி கேமரால சொல்றாங்க. பிரைம் வீடியோ ஸ்கெட்சிங் செய்யற பழைய ஆசைய தூண்டி விட்டுடுச்சு. I was happy. அப்புறம் அமேசான் பிரைம்ல அவங்க புருஷனுக்காக சிலதை ஆர்டர் பண்ணிட்டு கேமராவை பார்த்து சொல்றாங்க, அமேசான் பிரைம்ல டிராயிங் பென்சில், ஸ்கெட்ச் புக்னு எல்லாம் ஆர்டர் பண்ணேன். ஈவினிங் குள்ள கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் கிட்ட ஸ்கெட்சிங்ஸ் காட்டிக்கிட்டே சொல்றாங்க, பாட்டி என்ன, டாகி என்ன, அக்கம் பக்கத்திலும் சரி, யாரையும் விட்டு வைக்கல. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என்ன கூட விடல. கேமரா ஜூம் ஆகுது. இப்ப நம்ம பாக்குறது பொண்டாட்டி போஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறதையும் புருஷன் அவங்கள ஸ்கெட்ச் பண்றதையும். ஸ்கெட்சிங் ஆல்மோஸ்ட் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப பொண்டாட்டி கேமராவை பார்த்து கேக்குறாங்க, Am I looking nice? பின்னாடி ஒரு குரல் ஒலிக்குது. மனம் கேட்பதெல்லாம் இட்ஸ் ஆன் Amazon Prime. அந்த குரலோட நாம ப்ராடக்ட் விண்டோவை பாக்குறோம். Free same day delivery, blockbuster entertainment, everyday offers. Join Amazon Prime now. ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. ரெண்டு பேருமே பிரைம் வீடியோல ஃபேமிலி மேன் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்நாக்ஸ்ங்கிற பேரின் ஒரு அதுவேதான் திருப்பி அதே தான் காமிக்க போறேன் நான். ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. அவங்க அமேசான் பிரைம் வீடியோல ஃபர்சி படம் பார்த்துருக்காங்க. நடுத்தர வயதான அதுல மெய் மறந்து போறாரு. அவரை பக்கம் பார்த்துட்டு அவரை பத்தி கேமரால சொல்றாங்க. வீடியோ ஸ்கெட்சிங் செய்யற பழைய ஆசைய தூண்டி. ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. ரெண்டு பேருமே பிரைம் வீடியோல ஃபேமிலி மேன் படம் ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. அவங்க அமேசான் பிரைம் வீடியோல ஃபர்சி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படத்துல ஒரு ஸ்கெட்சிங் காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல புருஷன் மெய் மறந்து போறாரு. பொண்டாட்டி அவரை பக்கம் பார்த்துட்டு அவரை பத்தி கேமரால சொல்றாங்க. பிரைம் வீடியோ ஸ்கெட்சிங் செய்யற பழைய ஆசைய தூண்டி விட்டுடுச்சு. I was happy. அப்புறம் அமேசான் பிரைம்ல அவங்க புருஷனுக்காக சிலதை ஆர்டர் பண்ணிட்டு கேமராவை பார்த்து சொல்றாங்க, அமேசான் பிரைம்ல டிராயிங் பென்சில், ஸ்கெட்ச் புக்னு எல்லாம் ஆர்டர் பண்ணேன். ஈவினிங் குள்ள கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் கிட்ட ஸ்கெட்சிங்ஸ் காட்டிக்கிட்டே சொல்றாங்க, பாட்டி என்ன, டாகி என்ன, அக்கம் பக்கத்திலும் சரி, யாரையும் விட்டு வைக்கல. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என்ன கூட விடல. கேமரா ஜூம் ஆகுது. இப்ப நம்ம பாக்குறது பொண்டாட்டி போஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறதையும் புருஷன் அவங்கள ஸ்கெட்ச் பண்றதையும். ஸ்கெட்சிங் ஆல்மோஸ்ட் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு.
இப்ப பொண்டாட்டி கேமராவை பார்த்து கேக்குறாங்க, Am I looking nice? பின்னாடி ஒரு குரல் ஒலிக்குது. மனம் கேட்பதெல்லாம் it's on Amazon Prime. அந்த குரலோட நாம ப்ராடக்ட் விண்டோவை பாக்குறோம். Free same-day delivery, blockbuster entertainment, everyday offers. Join Amazon Prime now. ஓகே, பாத்தீங்களா? Yes, ma'am. ஓகே, நான் இப்போ சொல்லுங்க விக்னேஷ், உங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா கஷ்டமா? யூ ஹாவ் டு டாக், சரியா? யா, சொல்லு விக்னேஷ் அண்ட் ராஜா, நீங்களும் தான் ப்ளீஸ். ஓகே மேம். யா, ஸோ இதை ஆட் பார்க்கும்போது மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது, என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, சொல்ல முடியுமா? ஸோ அமேசான் பிரைம் பத்தி சொல்லியிருக்காங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அதில் வந்து அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அமேசான் பிரைமில் ஃபர்ஸி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸியில் வந்து ஹீரோ வந்து வரைகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட இன்ட்ரெஸ்ட், ஆல்ரெடி அவர் ஸ்கெட்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. இப்போ இவரோட இன்ட்ரெஸ்ட் தூண்டி விட்டுருச்சு இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. சீனை பார்த்து ஆக்சுவலி அவர் வந்து இதுவாயிட்டாரு, அவரோட பழைய இதுவாகி அது இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைமோட பெனிஃபிட்லாம் சொல்லியிருக்காங்க மேம். சேம் டே டெலிவரி, இந்த பிரைம் யூஸ் பண்றவங்களுக்குலாம் சேம் டே டெலிவரி. அது மாதிரி பிரைம் மட்டும் அந்த மூவி பாக்குறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம பிரைம் வச்சு ஆர்டர் பண்ணா சேம் டே டெலிவரி, அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, எவ்ரிடே ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க மேம். சோ டெய்லி பேசிஸ்ல ஆஃபர் போறது, அந்த ஒவ்வொருத்தர் ஒரு நிமிஷமா பாஷா, ராஜா கண்டினியூ பண்ணுங்க. அவங்க அந்த ஒவ்வொரு டேஸ்ல கொடுக்குற ஆஃபர்ஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த ஆட்ல வந்துட்டு. ஸோ சேம் டே டெலிவரியா இருக்கட்டும், அன்லிமிட்டட் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், அண்ட் சேம் டைம் ஆஃபர்ஸ் கொடுக்கறது, ஸோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிருக்காங்க அதுல. வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல கிடைக்குது, அதுவும் அமேசான் பிரைம்ல அப்படின்ற மாதிரி நைட்டுக்குள்ள கிடைக்குதுன்னு சொல்றாங்க. காலைல ஆர்டர் பண்ணா நைட்டுக்குள்ள, ஓவர் நைட்ல கிடைக்குதுன்னு சொல்லும்போது அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீலா இருக்கு. ஓகே, பாஷா கண்டினியூ பண்ணுங்கம்மா. எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க மேம். இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்டுமே சொல்லிட்டாங்க. அர்ஜுன், நீங்க என்னமா நினைச்சிட்டு இருந்தீங்க, என்ன ஓடிட்டு இருந்தது மைண்ட்ல while you were watching this? அதே மாதிரி அவர் அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த டிராயிங் உள்ள ஸ்கெட்சிங் உள்ள கிரேஸா இருக்கும். அந்த ஒய்ஃப் வந்து பார்த்து சொல்லிருக்காங்க. as all said, லைக் என்ன சொல்றது, ரொம்ப இது லைக் பார்க்கறதுக்கு யூனிக்கா இருக்கு இந்த ஆட். பார்க்கறதுக்கு யூனிக்கா இருக்கு இந்த ஆடுன்றீங்க. என்ன யூனிக்னஸ் இருக்கு அர்ஜுன்? லைக் அவங்க ப்ராடக்ட்ட வந்து இந்த மாதிரி விஷுவல் அந்த அமேசான் பிரைம்ல இருக்க அந்த மூவிஸையும் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் மோர் ஓவர் அந்த ஆர்டரையும் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் a minute. அர்ஜுன், நீங்க சொல்லுங்க, what was it that you found unique here? மற்ற அமேசான் ஆட்ஸ்ல இது கொஞ்சம் தனியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அவங்களே காட்டுறாங்க, ரெப்ரசன்ட் பண்றாங்க. மூவிஸ் வந்து இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அவங்களே. ஓகே, ப்ராடக்ட் பத்தி தான் பேசுவாங்க, மூவிஸ் பத்தி பேச மாட்டாங்கன்றீங்க மத்த ஆட்ஸ்ல. அதுதான். ஓகே ஓகே ஓகே, வேற ஏதாவது பிராண்ட்ல இந்த மாதிரி ஆட் பார்த்திருக்கீங்களா, or is there anything else that makes it unique? I mean, any brand, any product. இந்த மாதிரிலாம் இல்ல, இந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பண்ணல யாரும் வெளியே யூனிக்கா. ஸோ இது வந்து அந்த ஷோவை காமிக்கிறாங்க, அந்த படம் பேர் சொல்றாங்க. அது வந்து புக் பண்ண உடனே ஓவர் நைட்ல வருதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். அதுதான் யூனிக்னஸ்ன்றீங்களா? கார்த்திகேயன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் மேம், பிகாஸ் இதுக்கு காம்படிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்னும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட். அதுலயும் இந்த மாதிரி ஆட்ஸ் அவங்க பார்த்ததுல ஒன் டே டெலிவரி அண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அமேசான்ல. அந்த மாதிரி அதர் ஆப்ஸ் எக்ஸாம்பிள் சொன்ன பிளிப்கார்ட்னு, அந்த மாதிரி ஒன்றும் நிறைய ஆப்ஸ் இருக்கு, ஷாப்ஸ், அந்த மிந்த்ரா, மீஷோ, அந்த மாதிரிலாம். அதனால வந்து சேம் டே டெலிவரி ஆப்ஷன் தான் கிடையாது. ஓகே, பாஷா, உங்களுக்கு என்னமா தோன்றது? do you think இது யூனிக்கா இருக்கு இந்த ஆட்? அர்ஜுன் சொன்ன மாதிரி எஸ் மேம், இது யூனிக்கா தான் இருக்கு. அவங்க அமேசான் பிரைமை பத்தியும் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, அண்ட் அமேசான் சேம் டே டெலிவரி இத பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல, பட் இந்த ஸ்டோரியில என்ன யூனிக்னஸ் என்ன இருக்கு, என்ன எதனால இது யூனிக்கா தோன்றது உங்களுக்கு? ஏன்னா எல்லாரும்
எல்லாருமே வந்து இப்போ Flipkartலாம் வந்து அவங்க கிட்ட இது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஷாப்பிங் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது வந்து இப்போ Amazon வந்து ஷாப்பிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஓடிடி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓடிடி இதுவும் ஒன் டே டெலிவரியும் பண்றாங்க. ஸோ இது வந்து எந்த ஆடும் பண்ண முடியாது. வேற யாரும் பண்ண முடியாது. ஆனா Hotstar வந்து என்னால ஷாப்பிங் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஃபிலிம் இருக்கு, ஓடிடி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்களால ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ அதனால இவங்ககிட்ட யூனிக்னஸ் இருக்கு. ரைட் 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 ஓகே. ஸோ இது மனசுக்கு எப்படி இருந்தது இது பார்க்கும்போது? இந்த ஆட் சி ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஆட் நவ், ரைட்? ஸோ இந்த ஆட் பார்க்கும்போது உங்க மனசுக்கு எப்படி இருந்தது? சப்போஸ் இது பிளசண்டா வந்து இருந்தது. பிளசண்டா இருந்தது. எதனால பிளசண்டா இருந்தது பாஷா? அது ஒரு ஹவுஸ் அட்மாஸ்பியரை கொண்டு வந்திருக்காங்க மோர் ஓவர். அண்ட் அது அந்த மூவியோட ரிலேட் பண்ணது கொஞ்சம் நல்ல பிளசண்டா இருந்தது. ஓகே ஓகே. விக்னேஷ், சப்போஸ் இது வந்து ஒரு ஆடா நீங்க வந்து ஓடிடில ஏதாவது பார்க்கும்போது, அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது, சப்போஸ் இது ரியல் ஆடாவே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நின்னு பாப்பீங்களா இது, இல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களா? இல்ல பாப்பேன் மேம். ஏன்னா இப்போ வந்து அவங்க ஃபுல்லா முடிக்கல மேம். இப்ப பாதிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க அப்படின்னும் போது ஃபுல்லா பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு பார்க்க தோணும் மேம். இல்ல பட் இதுல என்ன எலிமெண்ட் வந்து உங்களுக்கு அது பார்க்கணும் போல ஆசையை தூண்டிவிடும்? அதான் மேம். இப்போ வந்து சேம் டே டெலிவரின்னு இருக்காங்க, ஆஃபர்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்கன்ட்டு நம்மளுக்கு பார்க்க தோணும் மேம். ஓகே ராஜா, உங்க அபிப்பிராயம் என்ன? இது நல்லா இருக்கு மேம். வந்து ஃபுல் ஆடா கான்செப்ட் வந்ததுன்னா நீங்க வெயிட் பண்ணி நிறுத்திட்டு பாப்பீங்களா, ஸ்டாப் பண்ணி பாப்பீங்களா இந்த ஆடு? பார்க்கலாம் மேம். எதனால, என்ன இருக்கு? சரி, நீங்க பிகினிங்ல என்ன சொன்னீங்க? மோஸ்ட் ஆஃப் யூ செட் தட் நாங்க பார்க்க மாட்டோம், அது ஸ்கிப் பண்ணிடுவோம்னு சொன்னீங்க, ரைட்? ஆட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம், போரிங்னு. ஓகே, இது ஏன் பாப்பீங்க அது கேக்குறேன் நான். ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், ஒரே ஒரு நிமிஷமா. என்ன சொன்னீங்க ராஜா? என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மேம். சோ அப்பதான் நமக்கு தெரியும் அவங்க ஆட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறது. இல்ல பட் இதுல ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட், என்ன சொல்லிருக்காங்க, இன்னும் மேல மேல என்ன சொல்ல போறாங்கன்ற ஆர்வம் எதனால வருது? மேம் இல்ல மேம், நார்மலா நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ற ஆப் மட்டும் தான் வீடியோ, அதான் அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ் பார்க்க தோணும். இப்ப அமேசான் யூஸ் பண்றோம், அதுல என்ன ஆஃபர் போகுது, அதனால அது பார்க்க தோணும் மேம். இன்னைக்கு ஏதாவது புதுசா விட்டுருக்காங்களா, நம்மளுக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்கா ஆஃபர்ல அப்படின்னு பார்க்க தோணும். அந்த அட்வர்டைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும் இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்கான், போய் செக் பண்ணலாம்னு. அதனால பார்க்க தோணும் மேம். ஓகே கார்த்திகேயன், நீங்க கண்டினியூ பண்ணுங்கம்மா. நம்ம இப்போ ஒரு ஆட் புதுசா பாக்கணும் அப்படின்னும் போது 1 or 2 டைம் இல்ல மேக்ஸிமம் ஒரு 10 times பார்க்கலாம். அதுக்கு மேல போகும்போது நம்மளுக்கு போர் அடிக்கிறது, நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ தட் அந்த டைம்ல உட்காந்து அதை கம்பல்சரியா பார்ப்போன்றது ஒரு இது. ஓகே, அந்த 10 times பாக்குறதுக்கு கூட இதுல ஏதாவது இருக்கா? இது 10 times நம்ம 1 time பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குது. இது என்ன ஆடு, ஸோ இதுல வந்து புதுசா பெயிண்டிங் பத்தி பேசுறாங்க, ஆர்டர் பண்றாங்க, 1 dayல வருதுன்னு சொல்லும்போது ஒரு கியூரியாசிட்டி உருவாகுது. ஸோ 1 to 2 times பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது மேம். இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றீங்க. ஓகே, எனிபடி எல்ஸ், எனிதிங் எல்ஸ்? நோ மேம். ஓகே சார், ஒரு 1 monthக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சந்திச்சோம்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது. அண்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் ஆட் நீங்க பாத்தீங்களே இப்போ அன்னைக்கு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் நான். ஓகேவா? எத்தனையோ நம்ம பாக்குறோம், ஆனா எல்லாமே மைண்ட்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஆட்ஸ் தான் நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே பதஞ்சு போயிடும். ஓகேவா? இந்த ஆட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். என்னெல்லாம் இதுல என்னெல்லாம் விஷயம் வந்து டக்குன்னு மைண்ட்ல பதிகிற மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் இருக்கு இதுல? ஓவர் நைட்ல டெலிவரி ஆகுறது கண்டிப்பா மனசுல பதிவாகும். ஓகே ஓகே. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் வாங்கினது, ஸோ அவங்க பெயிண்டிங் பிரஷ் வாங்கினது, அந்த பெயிண்டிங் திங்ஸ் வாங்கினது, ஸோ அதெல்லாம் கூட இருக்கும் மேம். ஏன்னா சேம் டே அதுல டெலிவரியில வந்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்துச்சு, அதனால அவங்க பேஸ் பண்ணி அவங்க பெயிண்டிங் வரைகிறாங்க. ஸோ அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. அந்த திங்ஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஏன் எதனால ராஜா ஹஸ்பண்டுக்கு அவங்க வாங்குறது, அவங்க பத்தி நினைச்சிட்டு அவங்க நினைக்கிறது எல்லாம் வாங்குறது, அவர் பெயிண்டிங் பண்ணி மாட்டுறது, இதெல்லாம் எதனால மைண்ட்ல பதிஞ்சிடும்ன்றீங்க இந்த விஷயங்கள் எல்லாம்? அவங்களோட லவ் மேம். இது லவ், ஒரு இது அட்ராக்ஷன், அந்த இதெல்லாம் காட்டுறாங்களா, ஒரு ஒய்ஃபோட அந்த லவ், அந்த ஒரு இதெல்லாம் காட்டுறாங்க. ஓகே ஓகே. ராஜா, உங்க பாயிண்ட் என்ன இங்க? அதேதான் மேம், அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவரும் ஹாப்பியா இருக்கிறாரு, இவங்களும் ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அதான் மேம் சொல்லலாம்.
ஓகே. சோ இது ரிலேட் பண்ண முடியறதா? இதுல காமிச்சிருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்க ரியல் லைஃபோட நீங்க வந்து ரிலேட் பண்ண முடியறதா? எஸ், ரிலேட் ரிலேட் பண்ண பண்ண முடியுது முடியுது. மேம். Sir? பண்ண முடியுது. எதனாலன்றீங்க ரிலேட் பண்ண முடியறது? அது இஸ் இட் க்ளோஸ் டு ரியாலிட்டியா இல்ல என்ன சொல்ல வரீங்க? அவங்க அந்த ஸ்கெட்ச் ஸ்கீனை போட்டதுல இருந்தா அந்த இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. சோ ஒரு மூவியை பார்த்து அந்த மோரோவர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க. சோ அதை அவங்க ரிலேட் பண்றதுனால அது பண்றாங்க அந்த மாதிரி. அர்ஜுன், உங்க அபிப்பிராயம் என்ன இது பத்தி? சேம் தான் மேம். அதேதான். ஸ்டோரி ரிலேட் பண்ண முடியறதா உங்களால? பண்ண முடியும் மேம். ஏமா மேம்? ஏன்னா வந்துட்டு அவர் ஆர்டிஸ்ட்னால அந்த அந்த ஆர்டிஸ்ட் மேல ஒரு ஏதோ ஒரு கிரேஸா இருப்பாரு. ஆர்ட் மேல இந்த ஸ்கெட்ச் போடுறது இருப்பாரு. ஸோ அந்த அவங்க அவங்களோட வைஃப் தான் அவங்க ஷோலாம் பார்த்துருப்பாங்க. இது புதுசா பார்த்தோன்னே ஒரு மாதிரி என்ன சொல்றது, கியூரியாசிட்டி பார்க்கும்போது வைஃப் வந்து ஓகே பார்க்குறாரு போல, இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு தான் வரவ சொல்லிட்டு அந்த பார்த்துருக்காங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. சோ அந்த அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாண்டிங், அது மறக்க மாட்டீங்க. அது தவிர வேற என்ன மறக்க மாட்டீங்க? Any dialogues, any lines that any words that you won't forget? ஓவர் நைட் கண்டிப்பா மறக்க மாட்டேன் மேம். ஓவர் நைட் மறக்க மாட்டீங்க? எதனால ஓவர் ஏன்னா நைட்? அன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க அன்னைக்கே நான் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வேர்டு மறக்க முடியாது. அப்புறம் என்டர்டைன்மெண்ட். ஓகே, பிளாக் பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட் மறக்க மாட்டீங்க. ஓகே. அண்ட் வேற